பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. நம்ம துன்பத்தை போக ஒரு சிறந்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவர்கள் இறந்துடுறாங்க இல்லையா, அவங்களது இறுதி ஊர்வலம் நடக்கும்போது நம்ம அந்த இறுதி ஊர்வலத்துக்கு முன்னால் அது நடக்க போகுதுன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கஷ்டம், துன்பம், பிரச்சனைகள், நோய் அதெல்லாம் சொல்லி மனசுக்குள்ளாரே சொல்லிவிட்டு அந்த இறுதி ஊர்வலம் கிளம்புறதுக்கு முன்னால் நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து என்னுடைய பிரச்சனை, நோய், துன்பம், கடன் இதெல்லாம் நீங்கள் உங்களோட சேர்த்து எடுத்துக்கிட்டு போங்க, எங்களை நல்லபடியாக வாழ வைங்க அப்படின்னுட்டு மூத்தோர்கள் ரொம்ப வயசானவங்க சேர்த்துருந்தோம்னா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு திருப்பி இறுதி ஊர்வலம் வரும்போது ஆப்போசிட்டில் நடந்து வரணும். இறுதி ஊர்வலம் அப்படி வருதுன்னா நம்ம ஆப்போசிட்டில் அப்படி நடந்து வரணும். அந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம பிரச்சனைகள் சீக்கிரம் தீர்றதுக்கான ஒரு வழி, சிறந்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஏன் அவங்கக்கிட்ட சொல்கிறேன்னா, இறந்தவர்களும் சாமிக்கு சமானம்தான். ரொம்ப வயசாகி இறக்குறாங்கன்னா அவங்களும் சாமிக்கு சமானம்தான். அப்போ நம்ம பிரச்சனையை அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்பினோம்னா அவங்க போகும்போது நம்ம பிரச்சனையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே அவர் கடவுள்கிட்ட முறையிடுவாங்க அப்படிங்கிறது நம்மளோட ஒரு ஐதீகம். சரிங்களா? ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.